Okay, good evening to all. I think the slide is visible. So, first category is a Norris type 1 reaction. Last class in organic photochemistry start பண்ணோம். So Norris type 1 என்றது என்னன்னா இந்த ஆல்பா கிளீவேஜ் நடக்கிறது. ஓகே, ஆல்பா பாண்ட் கிளீவேஜ் ஆகிறது. ஓகே, ஸோ நாரிஸ் டைப் 1னா என்னன்றது பார்ப்போம். ஸோ photochemical reactions of ketones or and aldehydes and aldehydes by a fission of carbon-carbon bond, CC bond, carbon-carbon bond adjacent to keto carbonyl, there's a carbonyl group, and the elimination of CO. Elimination of carbon monoxide is called a Norris type 1 process. Okay, so carbonyl compound CO bond eliminate ஆகிறது, பக்கத்துல இருக்கக்கூடிய bond break ஆகிறது. For example, so there go photochemical reaction. Okay, இந்த bond break ஆயிடுச்சுன்னா this is called alpha carbon bond, பக்கத்துல இருக்கிறது இல்லையா. So CS3 radical plus CO CS3. Okay, further இந்த bond break ஆச்சுன்னா what is carbon monoxide plus we get a CS3 radical. So these two combine will give ethane இல்லையா. So இந்த டைப்ல இருக்கிறதெல்லாம் which is called a Norris type 1 process. Okay, இது வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு இல்லையா. சிமெட்ரிக்கலா இருக்கு, ரெண்டு பக்கமும் மெத்தில் தான் இல்லையா, ரெண்டு பக்கம் மெத்தில். ஸோ எங்க வேணா பிரேக் பண்ணலாம். சப்போஸ் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் இருந்துச்சுன்னா, இந்த கேஸ் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் the case of unsymmetrical ketones, splitting takes place in a way as to generate more stable radicals. ஓகே, அப்படின்னா என்னன்னா, சப்போஸ் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் இருந்துச்சுன்னா அது எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா, ரேடிக்கலுடைய ஸ்டெபிலிட்டி பொறுத்து பிரேக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் மெத்தில் கீட்டோன். ஓகே, ஸோ photochemical reaction பண்ணும்போது இங்க பிரேக் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் I will give one color. இங்க பிரேக் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரேடிக்கல் வந்து மெத்தில் ரேடிக்கல் அண்ட் COCS ரேடிக்கல் கிடைக்கும் இல்லையா. இங்க கிடைக்கும். எங்க பிரேக் ஆச்சுன்னா எத்தில் ரேடிக்கல் அண்ட் CS3CO பிரேக் ஆகும். ஓகேவா.
அப்ப எது ஸ்டேபிள்? இது ஏ, இது பி அப்படின்னா பில பிரேக் ஆனா நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் ரேடிக்கல் கிடைக்கும். எத்தில் ரேடிக்கல், மெத்திலோட எத்தில் ரேடிக்கல் மோஸ்ட் ஸ்டேபிள், ஒரு பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கிறதுனால மோஸ்ட் ஸ்டேபிள். அப்ப பில நடக்கும், ஏல பிரேக் ஆகாது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் CH3 CO ரேடிக்கல் பிளஸ் CH2 ரேடிக்கல் எத்தில் ரேடிக்கல். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இதுல இருக்கிறது கார்பன் மோனாக்சைடு பிளஸ் CH3 ரேடிக்கல். ஸோ இது ரெண்டும் கம்பைன்ட் ஆனா CH3 CH2 CH3. ஓகே. ஸோ ப்ரொபேன் இந்த பக்கம் பிரேக் ஆனாலும் ப்ரொபேன் தான் கிடைக்கும், இங்க பிரேக் ஆனாலும் ப்ரொபேன் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ ரெண்டும் பிரேக் ஆன பிறகு ஆனா எது ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும் அப்படின்னா இதுதான் பிரேக் ஆகும். ஸோ வில் கெட் a propane is the product. So we'll see more examples. So can I move to the next slide? Yes, sir. Yes, sir. Okay. இங்க பிரேக் ஆச்சுன்னா cyclobutadiene, இது cyclopropane. கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன நடக்கும் ப்ராசஸ்ல, என்ன நடக்கும் அப்படின்றது. ஓகே. ஸோ ரியாக்ஷன் மெக்கானிசம் எழுதுனா போதுமானது, உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ என்னென்ன அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ். The excited state of 2-hexanone undergoes an intramolecular hydrogen atom transfer. That is gamma hydrogen to the carbonyl group. ஸோ அங்க இருந்து அந்த கார்பனில் குரூப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். கார்பனில் குரூப் வித் சைமல்டேனியஸ். அதோட என்ன நடக்கும்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கீழே ரியாக்ஷன் எழுதும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வித் சைமல்டேனியஸ் ஃபிஷன் ஆஃப் பாண்ட் பிரேக்கிங் நடக்கும். ஃபிஷன் ஆஃப் alpha comma beta CC bond, alpha beta carbon carbon bond in the alkyl group. இந்த alkyl group. ஸோ அந்த alkyl groupல இப்படி ஒரு பாண்ட் பிரேக்கிங் நடக்கும். ப்ராடக்ட் என்ன இருக்கும், இந்த ரியாக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னா, the product of this reaction is an alkene. Product வந்து alkene and ketone. Product வந்து alkene and ketone. Okay. The overall this process is known as Norris type 2 process. Okay, let me say the Norris type 2 process. Okay. So this process is known as
known as Norris type 2 process. So then further so this reaction proceeds by this reaction proceeds by initial ஆரம்பத்தில் first step initial gamma hydrogen abstraction அதை எடுத்துக்கும் first by the oxygen atom by the oxygen atom அப்படின்னா carbonyl group இருக்கிற oxygen atom yielding 1,4 biradicals கிடைக்கிறது வந்து 1,4 biradicals கிடைக்கும் which undergo which gives further which gives olefin, that is alkene, and the enol. So enol கிடைக்கும், but enol undergo tautomerizes, that's unstable, so that leads to ketone. Okay, so இதெல்லாம் நாரிஸ் டைப் 2 ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ அது மெக்கானிசம் எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக நீங்கள் என்ன செய்யணும், எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் காமா ஹைட்ரஜன் இருந்தால் என்ன அந்த இடத்துல பிரேக் பண்ணால் உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரும்ன்றது தெரிஞ்சுக்கும். I can move to next slide. Yes, sir. Okay. Hello. சொல்லுங்க. சரிங்க. எங்க பண்ணாங்க? சரிங்க. சரிங்க. ஓகே. சரி. ஓகேங்க. வெரி குட். சரி. நான் இப்போ ஆக்சுவலாக கிளாஸ்ல இருக்கேன், ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன். நீங்க ஒரு 7:30 to 8 கால் பண்றீங்கன்னா நான் பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. Okay, let's see the mechanism. இப்போ நம்ம 2xenone சொன்னோம் இல்லையா, 2xenone ஜஸ்ட் நம்ம கன்வென்ட்டுக்காக அப்படி டிரா பண்றேன். ஓகே, இப்படிதான் டிரா பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபார் த கன்வீனியன்ட், ஸோ இட்ஸ் 2xenone இல்லையா? ஸோ ஆல்ஃபா, ஸோ எப்படி இருந்தாலும் ஆல்ஃபா பீட்டா அந்த காமால இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தான் அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ இந்த காமால புரியறதுக்காக உங்களுக்கு அங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த பாண்டு தான் பிரேக் ஆகுன்றதுக்காக. ஓகேவா? இப்போ இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னா இது ஒரு ஹைட்ரஜன் ரேடிக்கல், மீதி இருக்கிறது ஒரு கார்பன் ரேடிக்கலா இருக்கும். அதே போல இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் பை பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் பிரேக் ஆனா இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கலா இருக்கும். ஓகே, ரேடிக்கலா. இப்போ இது ரெண்டு ரேடிக்கலும் கம்பைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்பைன் ஆகும். இப்போ
இப்போ இந்த ரேடிக்கல் இதுவும் கம்பைண்ட் ஆச்சுன்னா OH ஆயிடும். ரைட்டா? ஸோ ஐ வில் ரைட் தட். ஸோ CS3 C radical. ஓகே, ஸோ அது ரெண்டும் கம்பைண்ட் ஆச்சுன்னா OH. ஒரே ஸ்டெப்ல நான் எழுதிட்டேன். ஓகேவா? ரேடிக்கலா ஃபார்ம் ஆகும், அடுத்த ஸ்டெப்ல OH ஃபார்ம் ஆகும். ஹலோ, பேருங்கம்மா? சொல்லுங்க பேருங்க. ஓகேங்கம்மா, சொல்லுங்க. நான் பார்க்குறேம்மா. 8 o'clock தான் கிளாஸ். இப்போ நான் இன்னொரு ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன். நான் முடிச்சுட்டு ஒரு 7:30 பண்ணி விடுறேன். ஓகேங்கம்மா. இப்போ ரெண்டு ரேடிக்கல் இருக்கா, OH and this is CS3. Okay, so you see that this is the 1 2 3 4 இல்லையா? so radical வந்து which is called 1,4 biradical பேரு. 1,4 biradical ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த 1,4 biradical சப்போஸ் ரிங் க்ளோஷர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே ரிங் க்ளோஷர், there is a chance ரிங் க்ளோஷர் எப்படின்னா இதுவும் பாண்ட் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா 1 2 3 4, அப்ப இது என்ன ஆகும்? 4 member. 1 2 3 4 4 member. there is an OH group and here is a CS3. okay, இங்க ஒரு CS3 இருக்கு. okay, இது ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? but this product is not a major product, it's a minor product. minor product always is a minor product. எந்த ரியாக்ஷன் வந்தாலும் இது minor product. என்ன காரணம் அப்படின்னா 1,4 தான் காமா, அது ஆல்பா பீட்டா காமா பாண்டு. இது பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 4 member ரிங் மட்டும் தான் கிடைக்கும். 4 member ரிங் வந்து according to Beierstein theory more ring strain இல்லையா? ஸோ அதனால we get a minor product தான். அப்ப இந்த 1,4 ரேடிக்கல் ஃபர்தரா என்ன நடக்கும்? 1,4 ரேடிக்கல் அதர்வைஸ் அது மைனரா. இப்போ 1,4 ரேடிக்கல் என்ன ஆகுன்னா ஃபர்தரா இந்த ஆல்பா பீட்டால இந்த ரேடிக்கல் இப்படி இருக்கவே, இந்த ரேடிக்கல் இங்க இருக்கவே இந்த ஆல்பா பீட்டா சொல்றோம் இல்லையா, ஆல்பா பீட்டா பாண்ட், திஸ் இஸ் த காமா. இந்த ஆல்பா பீட்டா பாண்ட் அண்டர்கோ கிளீவேஜ், இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸோ ஹியர் இஸ் அ ரேடிக்கல். பாருங்க, இது ஒரு ரேடிக்கலா ஃபார்ம் ஆயிடும், இது ஒரு ரேடிக்கலா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ அது தனியாக எழுதிடுறேன், நான் அங்கேயே கம்பைன் பண்ண கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஸோ CS3 C radical OH, இது ஒரு ரேடிக்கல். அப்புறம் CH2 இருக்கு இல்லையா, இது ஒரு ரேடிக்கலா இருக்கு. ஆல்பா பாண்டு கிளீவேஜ். ரிமைனிங் இருக்குது பாருங்க, CH2 ரேடிக்கல், அடுத்தது CH ரேடிக்கல் அண்ட் CS3 இருக்கா. அப்ப இது ரெண்டு ரேடிக்கலும் கம்பைன் ஆயிட்டு உங்களுக்கு CS3 COH double bond CH2, this is called enol. enol கிடைக்கும். ஸோ இது என்னாகும்? இந்த ரெண்டு கம்பெனினா you will get a alkene, CH2 double bond CH CS3 alkene. So here is a propane, one propane, இல்லையா, alkene கிடைக்கும். So this is the product. இங்க enol. So enol undergo tautomerism இல்லையா, அந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆயிடும், CH2 மைனஸ், இந்த ஹைட்ரஜன் இங்க கம்பைன் ஆயிடும். So you get a CS3 COCS. okay, acetone. okay, so this will be the product. okay, இதான் Norris type 2 process. ஓகேவா? ஸோ இந்த ஜஸ்ட் உங்களுக்கு காமால இருந்து புரோட்டானை ரிமூவ் பண்ணி OH பண்ணணும், ஈனால் கிடைக்கும், ஆல்பா பாண்டே பிரேக் பண்ணணும், அவ்வளவுதான். இது ரெண்டு தான் முக்கியமான ஸ்டெப். இன்னொன்று வந்து 1,4 பைராடிக்கல் கம்பைன் ஆகி ரிங் க்ளோஷர் நடந்துச்சுன்னா உங்களுக்கு மைனர் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 4 membered சைக்கிளிக் இது கிடைக்கும். இதுதான் டோட்டலி Norris type 2 ப்ராசஸ். ஸோ எல்லா டைமும் இந்த மெக்கானிசம் சார் அசிட்டோன் ப்ரோபீன்ல எதுங்க சார் மேஜர் ப்ராடக்ட்? ரெண்டுமே மேஜருங்களா இல்ல? இல்ல, இது பிரேக் ஆகி இதுதான், வேற எதுவும் ப்ராடக்ட் கிடைக்காது இல்லையா? ஸோ அசிட்டோன் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரோபீன் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அதுதான். ஓகே சார்.
ஸோ அல்டிமேட் நமக்கு வந்து இங்க என்ன காம்பவுண்ட் தேவைப்படும்னு பார்த்தா அல்கீன் தான் தேவைப்படும் இல்லையா? ஸோ அசிட்டோன் ப்ரிப்பேர் பண்றது இஸ் நாட் ஏ எய்ம் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். பட் நடந்தா உங்களுக்கு ப்ரொபேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் இப்போ சப்போஸ் அசிட்டோன் கிடைக்குதுன்னா அதே சேம் டைப் ஆஃப் போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? அசிட்டோன் கிடைச்சா திரும்ப கார்பன் மோனாக்சைடு வெளியே போயிட்டு என்னது CH3 ஈத்தேனா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ therefore ultimately alkene is the product. பட் தெரிஞ்சுக்கணும் இங்க அசிட்டோனும் வருதுங்கிறது தெரியணும். ஓகே, இப்போ எல்லா ரியாக்ஷனும் இந்த மெக்கானிசம் போடணுமா? தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 2-pentanone 2-pentanone. ஓகே, ஆல்பா பீட்டா காமா. நமக்கு காமா இருந்தா போதுமானது இல்லையா? காமா ஹைட்ரஜன் மெக்கானிசம் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது காமால இருந்து பாருங்க, நான் ரவுண்ட் பண்றேன். காமால இருந்து ஒரு ஹைட்ரஜனை இங்க கொண்டு போயிடணும். ஆல்பா பாண்டு இங்க பிரேக் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒரு ஹைட்ரஜன் காமால இருந்து ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா அது CH2. பீட்டால இருந்து ஒரு பாண்டை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அப்ப CH2. therefore the product will be ethylene. அவ்வளவுதான், முடிஞ்சது இல்லையா? ethylene. ஸோ இந்த பக்கம் போடும்போது என்னாகும்? ஈனால் கிடைக்கும் இல்லையா? CH3 COH. ஓகே, இந்த ரேடிக்கல் ஃபார்ம் ஆனா ஈனால் கிடைக்கும். ஸோ ஈனால்ல இருந்து நமக்கு keto enol tautomerases undergo acetone. ஓகேவா? அப்ப கார்பனைல் குரூப்புக்கு பக்கத்துல என்ன குரூப் இருக்கோ அதுக்கு சமமான உங்களுக்கு கீட்டோன் கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பனைல் குரூப் பக்கத்துல இந்த பக்கம் CH3 CH2 CO இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் CH2 CH2 CH3. ஓகே, ஸோ ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பீட்டா காமா. ஓகே, ஸோ ஆல்பா பீட்டா பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இந்த ஒரு ஹைட்ரஜன் இங்க போயிடும். ஸோ therefore உங்களுக்கு ethylene is the one of the product. Yeah, ethylene is the one of the product. ஓகே, மீதி இருக்குது பாருங்க. மீதி இருக்குது CH3 CH2 COH and double bond CH2 இருக்கும் இல்லையா? So this leads to the enol to ketone CH3 CH2 COCS 2-butanol. Okay, otherwise acetone, otherwise is a butanol. எத்தனை கார்பன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு இந்த ப்ராடக்ட். பாருங்க, this one, so it's a 2-butanol. so 2-butanolல ஆல்பா பீட்டா மட்டும்தான் இருக்கு. ஆல்பா பீட்டா மட்டும்தான் இருக்கு. ஓகே, அப்ப நாரிஸ் டைப் 2 ப்ராசஸ் நடக்காது. நோ நாரிஸ் டைப் 2. நாரிஸ் டைப் 2 நடக்காது, ஏன்னா காமா வேணும். ஓகேவா? ஸோ இதே நாரிஸ் டைப் 1 இருந்தா பியூட்டேன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த CO குரூப் வெளியே போயிடும். 1-2 CO குரூப் வெளியே போயிடுச்சுன்னா வாட் இஸ் கால்டு இந்த பக்கம் ஈத்தேன், அது சார் ப்ரோபேன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நாரிஸ் 2 நடக்காது சார். Yeah, No there reaction. is no Norris type 2 because no gamma hydrogen. No gamma hydrogen கிடையாது. இந்த gamma hydrogen இல்ல. Okay, so it's not possible. இங்கேயும் no gamma hydrogen. So here also no gamma, alpha, beta, gamma la parunga carbon valence in 4, there is no hydrogen, so therefore no reaction.
So we should know that there is no hydrogen, gamma hydrogen. So gamma hydrogen இருந்தா நடக்கும் அவ்வளவுதான். Can I move to next slide? Excuse me, sir. Previous slide, 1 second, sir. Okay, thank you, sir. Yeah, it's alpha, beta, it's a gamma. So gamma ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஏன்னா கார்பனுடைய வேலன்சி 3 தான் இருக்கு. gamma ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? Simply you have to break this one. So இந்த பக்கம் ஈனால் ஃபார்ம் ஆகும். அப்ப ஈனால்னா உங்களுக்கு அசிட்டோன் கிடைக்கும். So ஈனால்னா just keep in mind அசிட்டோன். இந்த ஆல்பா பீட்டா பாண்ட் பிரேக் பண்ணீங்கன்னா இந்த காமா ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இங்க ஒரு அல்கீன் கிடைக்கும். So that goes. Okay. So 2-methyl propane. This is nothing but CH2 double bond CS3 CS3. So 2-methyl propane, 1 propane. இதே தான் ரெண்டு சேம். So here you see that. So alpha, a beta, gamma. So we have a gamma 1. So gamma 1 ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அதே போல this is also gamma. So gamma 2. Gamma 2 ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த கார்பனோட வேலன்சி பாருங்க 3 தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. So gamma 1 ல நடக்கலாம், gamma 2 வழியா நடக்கலாம். So we get a alkene, 2 different alkene கிடைக்கும். First gamma 1 வரையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஆல்பா பாண்ட் பீட்டா பாண்ட் பிரேக் பண்ணணும். ஆல்பா பீட்டா பாண்ட் பிரேக் பண்ணியாச்சு. அப்போ உங்களுக்கு எத்திலீன் கிடைக்கும். ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாம் சேர்ந்தது ஒரு அல்கீன் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த காமா 1ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்கே போயிடும். அப்போ அங்கே CH2 டபுள் பாண்ட் CH, இந்த பக்கம் பாருங்க ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கு இல்லையா, CH CS3 அண்ட் CS. ஓகே, ஐசோப்ரோபைல் குரூப் எங்கன்னா காமா 1ல இருந்து ஹைட்ரஜன் ஓச்சு போயிடுச்சுன்னா. ஸோ இதில் ரெண்டு இதுலையும் காமனாக உங்களுக்கு கிடைக்கிறது அசிட்டோன் வந்து காமன் ப்ராடக்ட். இது ஒரு அல்கீன். ஓகே, ப்ளஸ் காமா 2 பாருங்க, காமா 2ல வழியா இருந்துச்சுன்னா காமா 2ன்னா இங்க இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் இது வந்து இங்க போயிடும். இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்க போயிடும். ஓகேவா. அப்ப இந்த இடத்துல இருந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆல்பா பீட்டா ரெண்டுக்கு காமன், ஆல்பா பீட்டா பாண்ட் வந்து ரொம்ப ரெண்டுக்கும் காமன். அப்ப இந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா CS3 C, இங்க இருந்து தான் ஒரு ஹைட்ரஜன் போயிடுது. அப்ப C டபுள் பாண்ட் CH, ஓகே, CH CS3. ஓகே, காமா 2ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா அந்த கார்பன்ல பாருங்க ஹைட்ரஜன்ல டபுள் பாண்ட் CH CS3, ரிமைனிங் இருக்கிறது அதே அசிட்டோன் தான். ஓகேவா. But this is the major product and this is the minor product. What is the reason? H of rule, sir. Yeah, it's a side subproduct. Side subproduct. More alkene. Double bond la more alkyl group இருந்துச்சுன்னா that's a alkene formation la major product.
Okay. Okay, so இந்த ரியாக்ஷன் பாருங்க. இதுல ஆல்பா பீட்டா, this is the alpha, it's a beta, it is a gamma. Okay, gamma. So இந்த கேஸ்ல வந்து இங்க காமால வந்து ஹைட்ரஜன் கிடையாது, பென்சீன் காமால ஹைட்ரஜன் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இதுல நாரிஸ் டைப் 2 நடக்காது, நாரிஸ் டைப் 2 ப்ராசஸ் இதுல நடக்காது. whereas it takes the proton from here. So ஒரு photochemical reaction டெல்டால இருந்து எடுத்துக்கும். But it's not a Norris type 2. Suppose காமால இல்லைன்னா டெல்டால இருக்கு. அப்ப நாரிஸ் டைப் 2 ப்ராசஸ்னா காமால நடக்கிறது. ஓகேவா? ஸோ அர்வீஸ் இங்க என்ன பண்ணும், டெல்டால இருக்கு. ஆனா அல்கின் ஃபார்ம் ஆகாது, எனக்கு பாண்ட் ஆல்பா பீட்டா பாண்ட் பிரேக் ஆகாது. இட்ஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட் இல்லையா? ஸோ therefore phenyl இருக்கு, இங்க OHF phenyl, already one phenyl is there and OH. Okay, it simply is a photochemical reaction, delta bond. இது ஒரு சைக்கிளிக் கீட்டோன், சைக்கிளிக் கீட்டோன். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட் இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது நாரிஸ் டைப் 1 ப்ராசஸாக இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு பக்கமும் பாண்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு சைக்கிளிக் அல்கேன் கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் அப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான், அன்லெஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபையாக மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம எழுதுறது we can claim that ஒன்று. இந்த பாண்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா நாரிஸ் டைப் 1 ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா CO குரூப் போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு 10 மெம்பர் சைக்கிளைன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்க இட்ஸ் ஆல்பா, அதெல்லாம் ஆல்பா கிளீவேஜில் நடக்கிறது. சப்போஸ் நமக்கு வந்து இங்க காம்பவுண்ட்ல ஆல்பா பாண்ட் இருக்கு, பீட்டா இருக்கு, and we have a gamma இருக்கு, and we have a delta also there. Okay, it's a delta bond also is there. Okay, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப காமால இருந்து ஒரு ஹைட்ரஜன், நம்ம ஏற்கனவே நாரிஸ் டைப் 2 ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா காமால இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு ஃபர்தரா ஆல்பா பீட்டா பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆனா ஒரே இது வந்து என்னது, ரெண்டு பாண்ட் பிரேக் ஆகாது. ஏன்னா இட்ஸ் சைக்கிளிக் காம்பவுண்ட் இல்லையா? சைக்கிளிக் ஓப்பன் செயினா இருந்தா ஒரு கீட்டோன் ஃபார்ம் ஆகும், ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இட்ஸ் ரிங். இப்போ காமா ஹைட்ரஜன் எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த ரிங் சைஸ் வந்து 4 மெம்பர்டு ரிங் சைஸ். இந்த கீட்டோ குரூப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 1 1 2 3 4 இப்படி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து 4 மெம்பர் விச் இஸ் அன்ஸ்டேபிள். நம்ம ஏற்கனவே பார்த்தது நாரிஸ் டைப் 2ல 4 மெம்பர் வந்து மைனர் ப்ராடக்டா இருக்கும். ஓகே, அதனால இது என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய டெல்டால இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கும்.
டெல்டா இப்போ மேலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அது போல் டெல்டா ஹைட்ரஜன் எடுத்துக்கும். ஓகே, அப்போ டெல்டா ஹைட்ரஜன் எடுத்துக்கிச்சுன்னா பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும், விச் இஸ் 5 மெம்பர், ஒரு பக்கம் 5 மெம்பர். ஓகேவா? ஸோ வி கேன் ரைட் லைக் ஓகே. ஸோ இந்த குரூப்ல இருந்து ஸோ எத்தனை குரூப் இருக்கு பார்ப்போம். லெட்ஸ் see 1 2 3 4 பாருங்க. ஸோ டெல்டா பாண்ட் இருக்கிறது அடுத்த கார்பன் ஆல்பா, it should be a 5 member, no? Sorry, டெல்டா பாண்ட் எடுத்தா 5 மெம்பர். ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் பாருங்க ஸ்டெபிலிட்டிக்காக, இட்ஸ் கால்ட் எப்சிலான். ஸோ டெல்டாக்கு அடுத்தது எப்சிலான். ஸோ இது அப்போ பாண்ட் ஃபார்மேஷன் எங்கே நடக்குன்னா எப்சிலான்ல நடக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா இட்ஸ் டெல்டா எப்சிலான். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் OH குரூப் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும், 4 மெம்பர்டு 5 மெம்பர்டு 6 மெம்பர்டு எல்லாமே கிடைக்கும். பட் மோஸ்ட் ஸ்டேபிள் எப்படின்னா திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இங்கே வந்து நாரிஸ் டைப் 2 ப்ராசஸோ நாரிஸ் டைப் 1 ப்ராசஸோ நடக்காது. இது ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். இது மாதிரி சைக்ளிக் லார்ஜர் இங்கே இருந்துச்சுன்னா, சைக்ளிக் லார்ஜர் இருந்து இது மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா ஹைட்ரஜன் டெல்டா ஹைட்ரஜன் எப்சிலான் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா எது மோஸ்ட் ஸ்டேபிளா? இப்போ டெல்டா ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு பாருங்க இப்படி கிடைக்கும், இப்படி காம்பவுண்ட் கிடைக்கும். காமா ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா what is called it's a 4 member, இப்படி கிடைக்கும். So this is the gamma hydrogen, it's a delta hydrogen, it's a epsilon hydrogen. Okay, so stability kaga, so it takes the proton from abstraction from epsilon hydrogen, so therefore this will be the product. Okay, just உங்களுக்கு நாரிஸ் டைப் 2 ப்ராசஸ் நடக்கலன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் இஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா காமா எப்படி சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எந்த இது முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சார். இப்போ நம்ம லாஸ்டா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது ஆந்த்ரசின் தான் சார். அதுல பாருங்க ஆல்பா பீட்டா காமா டெல்டால போட்டுருக்கு பாருங்க. டெல்டால 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஓ இதுதான் சென்டர் போட்டுருக்கீங்களா சார்? ஓகே ஓகே, லாஸ்ட் போட்டுருக்கு டெல்டா. ஓகே ஓகே, எழுதி இருக்கிறது கொஞ்சம் தள்ளி எழுதி இருக்கிறதுனால டவுட் ஆயிடுச்சு, அதனால வந்து டவுட் வந்ததுங்க சார். ஓகேங்க சார், ஓகே தேங்க் யூ சார். இப்ப போட்டுருங்க. ஓகேங்க சார். ஸோ நெக்ஸ்ட் இதுல அடுத்து photochemical reactions is called the photo addition or photo cyclo addition reactions. The previous slide, sir. Thank you, sir. Okay. Photo addition or photo cyclo addition reaction? Okay, so இந்த photo addition or photo cyclo addition, நம்ம வழக்கமா சைக்ளோ அடிஷன்ன்றது வந்து பெரிசைக்கிள் ரியாக்ஷன்ல டிஸார்டர்னு படிப்போம். அது வந்து தெர்மல். இங்க போட்டோ அடிஷன்னா போட்டோ கெமிக்கல்ல நடக்கூடியது. ஓகே, பிகாஸ் 2 + 2 பை எலக்ட்ரான், இட்ஸ் நாட் 4 + 2 2 + 2 ஓகே.
அதுல ஒரு முக்கியமான ரியாக்ஷன் என்னன்னா பேட்டர்னோபுக்கி. It's a German word, பேட்டர்னோபுக்கி reaction. ஸோ இது என்ன, இதனால என்ன நமக்கு இந்த ரியாக்ஷனோட இதுன்னா, சிம்பிளி ஒரு கார்பனைல் காம்பவுண்டும் ஒரு அல்கீனும் சேர்ந்து ஒரு சைக்கிளிக் ஈத்தர் கிடைக்குது. ஸோ வழக்கமாக நம்ம போட்டோ அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா பாருங்க, ஒரு எத்திலீன் பிளஸ் இன்னொரு எத்திலீன் மாலிகுல் சேர்ந்து போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணால் உங்களுக்கு சைக்ளோ பியூட்டேன் கிடைக்கும் இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுதான். இட்ஸ் அ 2π சிஸ்டம் பிளஸ் 2π சிஸ்டம், இட்ஸ் அ போட்டோ கெம் ரியாக்ஷன். நமக்கு வந்து சைக்ளோ பியூட்டேன் கிடைக்கும். ஓகே, இதுவும் ஒரு போட்டோ சைக்ளோ அடிஷன் தான் இல்லையா? போட்டோ சைக்ளோ அடிஷன். ஓகேவா? இங்க என்னன்னா பேட்டர்னோபுக்கிங்கிறது என்னன்னா ஒரு கார்பனைல் காம்பவுண்டும் அல்கேனும் சேர்ந்தது. ஓகே, ஸோ நிறைய டைம் இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாலிடெக்னிக் மற்ற எக்ஸாம்ல கேட்டிருக்கேன். அதர் தன் பிஜிடிஆர்பியில் இல்லாதனால மற்ற எக்ஸாம்ல வரும்போதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது முக்கியமான ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் வெரி கன்வீனியன்ட். This is very convenient method for the synthesis of four-membered ether rings. Four-membered ether rings, which is called oxytanes. Ether rings, oxytanes, involving photochemical cycloaddition of carbonyl compounds. Carbonyl compounds, aldehydes or ketones. Aldehydes or ketones and olefins. Biology. Okay. So this is very convenient method for the synthesis of four-membered ether rings. So cyclic ether compound, okay, four-membered ether rings, which is called oxytanes. என்ன ரியாக்ஷன் அப்படின்னா சைக்ளோ அடிஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், தட் இஸ் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் அண்ட் ஒலிஃபின். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேரு பேட்டர்னோபுக்கி ரியாக்ஷன். ப்ராடக்ட் வந்து ஆக்சிடேன் ஆர் சைக்ளிக் ஈத்தர், reaction between carbonyl compounds and the olefin. Yeah. So this is because it's let's see the reaction. RCOR prime. This is a ketone. It
it's alkene. Undergo photochemical reaction. பாருங்க அப்படியே இருக்கிறத ஆசிட் அப்படியே கம்பைன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன் தான். இட்ஸ் a 2 pi electron. This is a 2 pi electron. ஓகே, இப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா ஒரு ரேடிக்கல் ஆகும். இது அப்படியே கம்பைன் பண்றது தான். ஓகே, அப்படியே கம்பைன் பண்ண பாருங்க உங்களுக்கு ஆக்சிஜன் CH2, இங்க ஒரு CH2, இங்க பாருங்க C and this is a CH2. இங்க என்ன குரூப் இருக்கு? R இருக்கு, R prime இருக்கு. ஓகேவா? So that's all. So this is the 4 member cyclic ethers. Okay, which is called the oxidane. அவ்வளவுதான். ஓகே, இங்க எத்திலீன் மாலிகூல் இருக்கு இல்லையா? எத்திலீன் மாலிகூல் வந்து சிமெட்ரிக்கல். நீங்க எது வேணா ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணலாம், எது வேணா கார்பனோட கனெக்ட் பண்ணலாம் கீழே ஆர் குரூப்ல. ஆனா அதே அன்சிமெட்ரிக்கலா இருந்தா யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். எது ஆக்சிஜனோட கனெக்ட் பண்றது, எது கார்பனோட கனெக்ட் பண்றதுன்றது அன்சிமெட்ரிக்கலா இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே, so can I move to next slide? Sir, 1 minute, sir. Okay. Thank you, sir. Okay. பாருங்க, சப்போஸ் இது ஆல்கைனா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆல்கைன் இப்ப இந்த ஒரு பை பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு அப்ப மீதி இருக்கிறது டபுள் பாண்ட் இல்லையா? மீதி இருக்கிறது டபுள் பாண்ட். ஒரு பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது டபுள் பாண்ட். இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா மேல ஒரு எலக்ட்ரான் கீழே இருக்கு. அப்ப உங்களுக்கு கிடைக்குது O. எங்க பக்கம் CH இருக்கு, டபுள் பாண்ட் CH இல்லையா? ஸோ இது வந்து டபுள் பாண்ட் இருக்கு. ஆல்ரெடி 4 மெம்பர்டு வந்து அன்ஸ்டேபிள் இல்லையா? இங்க வந்து சைக்ளிக் பீட் ஆக்சிடேன்ல இருந்து டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? விச் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். டபுள் பாண்ட் இருக்கு, அதனால இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆயிடும், பிரேக் ஆயிடும். ஸோ நார்மல் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சர்ல ஆட்டோமேட்டிக்கான இது அன்ஸ்டேபிளா இருக்கனால பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது பாருங்க லாஸ்ட்ல CO வந்துடும், CHO. So we'll get a R, C, R prime, C double bond, CH, CHO. Okay, so we get a carbonyl aldehyde. So alpha beta unsaturated aldehyde. So this will be the product. ஸோ மோஸ்ட்லி ரியாக்ஷன் பேட்டனோபுக்கிங்கிறது வந்து ஒரு அல்கீனுக்கும் கார்பனல் காம்பவுண்ட்ல நடக்கிறது மட்டும்தான். ஓகேவா? அது ஆக்சிடேன் கொடுக்கறது தான். இது வந்து ஆக்சிடேன் கிடைக்காது. ஸோ அதனால இது ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? Now we move to some more reactions. இது சிமெட்ரிக்கல் தான் இல்லையா? சிமெட்ரிக்கல் ஆல்கேன் 2-butene. ஓகே, ஸோ நீங்க எப்படி வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டு சிமெட்ரிக்கல் தான். ஓகேவா? ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணீங்கன்னா இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல், அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம், ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஓகே, ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ R and R prime, and this is a methyl. This is a methyl. Okay, you get only one product. So dimethyl oxidane, 1,2 dimethyl oxidane. So suppose compoundல unsymmetrical alkene வச்சுக்கோங்க.
unsymmetrical. Okay, so this is unsymmetrical alkene. இப்போ நீங்க போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது பாருங்க எத்தில் ரேடிக்கல், கீழே இருக்கிறது ஐசோப்ரோபைல், மேல இருக்கிறது எத்தில். எத்தில் ரேடிக்கல் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா மீதி இருக்கிறது ஐசோப்ரோபைல் ரேடிக்கல். ஓகேவா? ஐசோப்ரோபைல் ரேடிக்கல். அப்ப அது வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கும் அடுத்த ரேடிக்கல். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஐசோப்ரோபைல் ரேடிக்கல் கம்பைன்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஐசோப்ரோபைல் ரேடிக்கல் ஃபர்ஸ்ட் கம்பைன் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது எத்தில், which is less stable. ஓகே, அப்ப இதோட எது கனெக்ட் ஆகும் பாருங்க. இப்ப ரெண்டு ரேடிக்கல் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த ரேடிக்கல் ஆக்சிஜனோட கம்பைன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறது பாருங்க ஆர் CO R prime. Okay, so this is a CS3. Okay, CS3. Okay, so CH கீழ இருக்கு பாருங்க, C radical and CS3. ஓகேவா? so this is more stable இல்லையா? இது வந்து more stable. ஓகேவா? அப்ப அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டும், இந்த ரேடிக்கல் இது ரெண்டும் கம்பைன்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ரெண்டும் கம்பைன் ஆயிட்டு you get this is a CS3 and CS3 and R prime. So this is major product. This is a major product. Okay, ஒருவேளை இது ஃபர்ஸ்ட் கம்பைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க கிரீன்ல எழுதுற பாருங்க, இது போயிட்டு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். CS3 இது கம்பைன் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது பாருங்க இது ஒரு ரேடிக்கல் and this should be CHCS3. so this is less stable radical. ethyl radical is a less stable radical. அதனால இது மைனர் ப்ராடக்ட். இது ரெண்டு பாண்ட் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா okay, it's a minor product. ஸோ இது மாதிரி கொஸ்டின் அன்சிமெட்ரிக்கலா வரும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மோர் ஸ்டேபிள் ரேடிக்கலை கார்பன்ல கனெக்ட் பண்ணிடணும், லெஸ் ஸ்டேபிள் ரேடிக்கலை ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாண்ட் அங்கதான் நடக்கும், பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கணும். பிகாஸ் ஆக்சிஜன் ரேடிக்கல் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஓகே, அதனுடைய வேலன்சி என்னது 2, அது இல்லாம போறதுனால ஹைலி அன்ஸ்டேபிளா இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணணும். ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணா எந்த ரேடிக்கல் ரிமைனிங் இருக்கிறதோ that means intermediate இல்லையா? so பாருங்க இது வந்து intermediate radical. ஓகே, அப்ப அது ஸ்டேபிளா இருந்தா தான் அடுத்தது ப்ராடக்ட் வரும். ஓகே, அப்ப ஐசோப்ரோபைல் radical is more stable, therefore that leads to the major product. ஓகே, அப்ப அதுக்கு மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். I will give one more example. Can I move to next slide? Yes, sir. Okay. Okay. இதை பாருங்க,
CH3 twice C double bond CH2 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு கார்பனில் காம்பவுண்டும் ஒரு ஆல்கீனும் கொடுத்துருக்குறாங்க போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, உங்களுக்கு இது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்காங்க, இப்படி எழுதிக்காங்க. CH2 double bond CCS3. உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எது மேஜர் ப்ராடக்ட் வரும்ன்றது பார்த்த உடனே நீங்க எழுத முடியும். எப்படின்னா இந்த பாண்ட் பிரேக் பண்ணா இது ஒரு ரேடிக்கல் which is isopropyl radical, it's a primary radical. அப்ப ஃபர்ஸ்ட் பிரைமரி ரேடிக்கல் அட்டாக் பண்ணா மீதி இருக்குது ஐசோப்ரோபைல், அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க. ஸோ ஆக்சிஜன் CH2, ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த ரேடிக்கல் தான் மோஸ்ட் ஸ்டேபிள், therefore CH3 remaining is a phenyl, right? So therefore this is the major product. Okay, அப்ப remaining இருக்கிறது minor product. இங்க CH3 வந்துச்சுன்னா so this is a இங்க CH2 வருது, is a minor product. புரியுதுங்களா? ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ரிமைனிங் ரேடிக்கல் இன்டர்மீடியட் ரேடிக்கல் எது மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கிறது, அப்ப இது ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடும். ரிமைனிங் இருக்கிறது ஐசோப்ரோபைல் மோஸ்ட் ஸ்டேபிள். Can I move? I will write one more example. Excuse me, sir. Yes. Excuse me, sir. அந்த ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகுறது வந்துட்டு மோர் ஸ்டேபிளா லெஸ் ஸ்டேபிளா சார்? அது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். ஆக்சிஜனோட கனெக்ட் இல்ல இங்க பாருங்க இன்டர்மீடியட்னு கிரீன்ல எழுதியிருக்கேன் பாருங்க. எஸ் சார். அது ஆக்சிஜன்ல கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரேடிக்கல் இருக்கு, அது ஐசோப்ரோபைல் ரேடிக்கல். நான் ஆரோ மார்க் போடுறேன் பாருங்க, இன்டர்மீடியட் ஐசோப்ரோபைல் ரேடிக்கல். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஸ்டேபிள் ரேடிக்கல், இஸ் ஸ்டேபிள். அதனால தட் லீட்ஸ் டு மேஜர் ப்ராடக்ட். இந்த பக்கம் பாருங்க லெஸ் ஸ்டேபிள்னு போட்டிருக்கேன் பாருங்க, திஸ் இஸ் அ பிரைமரி ரேடிக்கல் இல்லையா, எத்தில் ரேடிக்கல். ஸோ லெஸ் ஸ்டேபிள். இன்டர்மீடியட் அது கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது இல்ல ரேடிக்கல், அதனுடைய ஸ்டெபிலிட்டி பொறுத்தது மேஜர். ஆக்சிஜனோட நீங்க கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரேடிக்கல் இருக்கும், அந்த ரேடிக்கலுடைய ஸ்டெபிலிட்டி பொறுத்து தான். ஓகேவா? உங்க ஐசோப்ரோபைல் மோர் ஸ்டேபிள், therefore that leads to major problem. ஓகே சார். ஓகே சார். थैंक यू சார். ஓகே, சோ இப்ப பாருங்க this is a so 2,3 dimethyl butene இல்லையா? so இப்போ இது போட்டோகெமிக்கல், இது சிமெட்ரிக்கல், நோ நீட் டு வரி அபவுட் திஸ். ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? சிமெட்ரிக்கல்னா இங்க ரெண்டு ஃபினைல் பென்சோஃபீனோல், ஸோ பென்சோஃபீனோல், ஸோ ரெண்டு பக்கமும் மெத்தில் குரூப் தான். ஓகே, ஸோ வில் கெட் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். சப்போஸ் இந்த இடத்துல 2 பியூட்டின் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது சிஸ்ஸா டிரான்ஸா சொல்லல உங்ககிட்ட, சிஸ்ஸா டிரான்ஸா இன்ஃபார்ம் அதாவது மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் சிமெட்ரிக்கல் தானே, இதுவும் சிமெட்ரிக்கல் தான். ஓகே, அப்ப இதுல சிஸ்ஸும் இருக்கும் டிரான்ஸும் இருக்கும் இல்லையா, சிஸ் ஆர் டிரான்ஸ் ஆர் மென்ஷன் பண்ணலன்னா. ஓகே, ஸோ யூ சி தட் இந்த பக்கம் டைஃபினைல் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இது சிமெட்ரிக்கல் தான், மேல ஒரு மெத்தில் கீழே ஒரு மெத்தில் இருக்கும் இல்லையா, இது ஒரு மெத்தில் இது ஒரு மெத்தில். ஓகே, இது ஒரு ப்ராடக்ட். அல்லது phenyl. So you'll get a mixture of product. Mixture of isomers.
I will write one more example. இது 1,3-butadiene. 1,3-butadiene. 1,3-butadiene ஒரு பார்ட் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும். Patano-Bucchi reaction இது மட்டும் தான். 2+2. இது 2 pi electron, இது 2 pi electron. ஓகேவா? இது மட்டும். அப்ப so you make R prime. Okay, so this is the product. Okay, 1,3-butadiene R prime. Okay, so இப்ப இதுல இப்ப இந்த அல்கீன் இப்ப இருக்கிற மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா கீழே இருக்கிறது இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க இந்த ரேடிக்கல் ஃபார்ம் ஆச்சுன்னா இது அல்லைல் ரேடிக்கல் இல்லையா? இந்த பாண்ட் ஒன்று பாருங்க, இந்த ரேடிக்கல் பிரேக் ஆச்சுன்னா இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல். உங்களுக்கு கிரீன்ல நான் மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க, இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல். ஸோ விச் இஸ் அல்லைல் ரேடிக்கல். அப்ப இது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது அல்லைல் ரேடிக்கல். therefore this is the major product. It's a minor product. ஓகே, கீழே இருக்கிறது பாருங்க, இது அல்லைல் ரேடிக்கல். இந்த கிரீன்ல கீழே போட்டிருக்கிறது அல்லைல். So this is the allyl radical. அப்ப allyl radical அடுத்த ஸ்டெப்ல நடக்கும், more stable. அதனால this is the major product. ஃபர்ஸ்ட் allyl radical போய் கம்பைண்ட் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது வந்து சிம்பிள் மெத்தில் ரேடிக்கல் ஆயிடும், அது மைனர் ப்ராடக்ட். ஓகே, so therefore this will be the product. Okay, can I move to next slide? Sir, previous slide, 1 second, sir. Thank you, sir. Okay. மியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அது அல்கீன்ல சைனோ குரூப் இருக்கு. ஓகேவா? இது வந்து சிஸ்ன்னா நமக்கு ப்ராடக்டும் சிஸ் தான், ஏன்னா இது வந்து அடிஷன் தானே, சைக்ளோ அடிஷன், ஜஸ்ட் அடிஷன் நடக்குது. மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே, the product is 1,2 cyano compound cis. So Patano-Bucchi தெரிஞ்சாவே நீங்க செய்ய வேண்டியது ஆக்சிடைன் ஸ்ட்ரக்சர் போட்டுறணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சூட்டபிள் அன்சிமெட்ரிக்கலா இருந்தா, இதெல்லாம் சிமெட்ரிக்கல் தான், அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்க எழுதலாம். மியூட் பண்ண சொன்னேன், பண்ணாம இருக்கீங்க. ஓகேவா? இஸ் a chance. மோஸ்ட்லி ஆர் பிரைம் போட்டிருக்கேன். அது ஏதாவது ஒரு கீட்டோனா இருக்கலாம், அசிட்டோனா இருக்கலாம், பென்சோஃபினோனா இருக்கலாம், இல்லை அது அஸ்ட்ரோஃபினோனா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். This is for acrylonitrile or vinyl cyanide. ஓகேவா? அப்ப சயனைடு வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இல்லையா? சயனைடு வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். அப்ப பிரேக் ஆகும் பொழுது இங்க ஒரு ரேடிக்கல் வந்து இது லெஸ் ஸ்டேபிள் ரேடிக்கல் இல்லையா? லெஸ் ஸ்டேபிள் ரேடிக்கல். ஓகே, அப்ப இந்த ரேடிக்கல் வந்து சம்மாட் ஸ்டேபிள். இது ஒரு கார்பன் தள்ளி இருக்கிறது, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் இது கம்பைண்ட் ஆயிடும். ஓகே, அப்ப சயனைடு வந்து ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல அந்த கார்பன்ல வரணும், அதுக்காக சொன்னது. Okay, but this is cyanide. Okay, so this will be the major.
ஏன்னா இது அன்சிமெட்ரிக்கல் இல்லையா, சைனைடு ஒரு பக்கம் தான் இருக்கு. இப்படி போட்டீங்கன்னா இட்ஸ் a மைனர் ப்ராடக்ட். So further reaction cyclohexene, இது 2+2 தான் cyclohexene. Okay, so whatever the reactant, you just make a 4-membered oxetane. Okay, மீதி இருக்கிறதுங்க அப்படியே ட்ராப் பண்ணுங்க. இப்போ இதுல சப்போஸ் 2 டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Okay, so சப்போஸ் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியணும் இது என்ன ரியாக்ஷன். இப்போ சப்போஸ் இப்படி கொடுத்துட்டாங்க, ஸோ ப்ராடக்ட் கொடுத்துட்டு திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் ஆர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் பேட்டர்னோபுக்கின்னு தெரியணும். ஸோ கார்பனல் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் ஒலிஃபின் இஸ் கால்டு பேட்டர்னோபுக்கி ரியாக்ஷன். ஸோ என்ன பண்ணுவோம், இதுவும் 2π இதுவும் 2π எலக்ட்ரான். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஏ 4-membered ring and here is R prime. ரிமைனிங் இருக்குது கார்பனேட். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நார்மல் ஃபோட்டோகெமிக்கல் 2+2 சைக்ளோஅடிஷன்றது ஒரு எத்திலீன் சேர்றது பாருங்க, அல்லது இப்படி இருக்கும். இதெல்லாம் ப்ரீஸ்டியர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நார்மல் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு சைக்ளோபியூட்டன் போட்டுக்கணும், எங்கெல்லாம் மெத்தில் குரூப் இருக்கோ அதெல்லாம் இப்படி போட்டுக்குவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நார்மல் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். இது கார்பனல் காம்பவுண்ட் இதுலேயும் நடக்கிறது, விச் இஸ் கால்டு பேட்டர்னோபுக்கி ரியாக்ஷன். Can I move to next slide? Yes, sir. Okay. Sir, 1 minute, sir. Okay, ma'am. So thank you, sir. Okay, ma'am. அடுத்தது பேட்டர்னோபுக்கில இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன். பேட்டர்னோபுக்கினுடைய இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன் இந்த ஸ்லைடோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பேட்டர்னோபுக்கி intramolecular. இப்ப எப்படி ரெண்டு ஒரு கார்பனைல் காம்பவுண்டும் ஒரு ஒலிஃபினும் சேர்ந்து ரியாக்ஷன் நடந்துச்சு. இப்ப கார்பனைல் குரூப்பும் அதுலயே இருக்கும், ஒலிஃபினும் அதே காம்பவுண்ட்ல இருக்கும். ஓகேவா? So this is called intramolecular. CH2 double bond CH CH2 CH2 COCS3. இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகத்துக்கு வரணும், இட்ஸ் இன்ட்ராமாலிகுலர் பேட்டர்னோபுக்கி ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கார்பனைல் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும் இல்லையா. இந்த பாண்டு பிரேக் ஆனால் இது ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அதே போல இங்கேயும் ஒலிஃபின் இருக்கு இல்லையா, ஸோ இது பாண்டு பிரேக் ஆனால் இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ரேடிக்கல் காம்பினேஷன் அது இது ரேடிக்கல். இது கனெக்ட் பண்ணோம் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் அது நம்பர் கொடுத்துட்டு எழுதுறேன். 1 2 3
4 5 and 6. ஓகே, இது என்ன சைக்ளோ அடிஷன் இல்லையா? அப்போ அடிஷன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அது ரிங்கா நீங்க கனெக்ட் பண்ண தெரியும். ஓகேம்மா, இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு ரேடிக்கலா, CH ரேடிக்கல், அடுத்தது CH2. இதுல ஒரு ரேடிக்கல் ஃபார்மேஷன். ஓகேவா? இதுதான் ஆக்சுவல். ஸோ இது இப்போ கம்பைன் ஆகணும். ஓகேவா? ஸோ தீஸ் டூ கம்பைன், ஓகே, அண்ட் தீஸ் டூ கம்பைன். ஓகேவா? ஸோ தட் லீட்ஸ் டு, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு CH3. ஓகே, ஸோ திஸ் வில் பி த ப்ராடக்ட். ஸோ நம்பர் வேணா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கார்பன்ல இருந்து. ஸோ 1 2 3 4 5 6 இஸ் இன்ட்ராமாலிகுலர் அண்டர்கோ சைக்ளைசேஷன். வித்தின் த மாலிகுலருக்குள்ள நடக்கூடிய சைக்ளைசேஷன். இது பாருங்க, இங்க அப்படிதான் டபுள் பாண்ட் இருக்கா. ஸோ வித் இந்த மாலிகுல் டபுள் பாண்ட். அப்போ இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அதே போல இங்க இந்த பாண்ட் பிரேக் ஆனா இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல். ஓகே, அப்போ இது ரெண்டும் நீங்க கம்பைன் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ திஸ் அண்ட் திஸ் கம்பைன். ஓகே, இதுவும் கம்பைன். ஓகே, ஆக்சிஜன் இருப்பாங்க. ஓகே, ஆக்சிஜன் இப்ப கம்பைன் பண்ணும் பொழுது நியூ பாண்ட் பாருங்க. திஸ் இஸ் ஒன் நியூ பாண்ட், ரெட்ல போட்டிருக்கு இல்லையா, கார்பனுக்கு இதுக்கு கனெக்ட் பண்றது. அதே போல மேல இருக்கிறது ஒரு நியூ பாண்ட், இது ஒரு நியூ பாண்ட், இது ஒரு நியூ பாண்ட், and this is a new bond. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிறது R குரூப். Okay, so this is actually product. Okay, so இதெல்லாம் வந்து which is called a patternobicum intramolecular. Question intramolecular எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நிறைய ரியாக்ஷன், போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கிறதுனால. இன்னும் டைபைமீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கு, பாட்டன் ரியாக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இன்னும் ஒரு கிளாஸ்ல இந்த யூனிட் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இன்னும் உங்க பெண்டிங் இருக்கிறது ஒரு பாட்டன் ரியாக்ஷன் அண்ட் டைபைமீத்தேன் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அது ஒரு மேபி ஒரு ½ an hourல அந்த கிளாஸ் முடிஞ்சிடும். அப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒன்று மட்டும் இருக்கு, ஃபேட்டி ஆசிட்ஸ். அது ஒரு 10 minutes, ஒரு 2 ஸ்லைட் தான் ஃபேட்டி ஆசிட்ஸ். அண்டு அடுத்தது கொஷின் ப்ராக்டிஸ். இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி நான் அனுப்பியிருக்கிற ப்ராக்டிஸ் கொஷின் 1ஓட அதனுடைய டிஸ்கஷன் முடிச்சுட்டு இந்த யூனிட் ஓவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான கொஷின் பேப்பர் அதுக்கப்புறம் அனுப்பிடுறேன். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால மீன் டைம் நீங்க படிச்சுட்டு இருங்க. ஸோ இன்னும் ஒரு கிளாஸஸ் தான் எனக்கு தேவை இந்த யூனிட்டுக்கு. டீச் பண்றது ஒரு ½ an hour தேவைப்படும் எனக்கு. அண்ட் தென் கொஷின் ப்ராக்டிஸ் ஒரு ½ an hour. முடிஞ்ச 2 கொஷின் ஒரே நாளில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எனக்கு ஒரு 2.5 hours முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு இல்லை, நாளைக்கு இது இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு. இதை முடிச்சிட்ட பிறகு இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அனுப்பிடுறேன். அடுத்த கிளாஸஸ்ல வந்து ஏற்கனவே அனுப்பின கொஷின்ஸ் இப்போ டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சியூ, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சார் லேட்டா தான் சார் ஜாயின் பண்ணேன். குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் 4 ஸ்லைடு காட்ட முடியுமா? யா, ஃபர்ஸ்ட் 4 ஸ்லைடு சார். ஓகே சார். நெக்ஸ்ட் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் கெமோ, ரீஜியோ அண்ட் ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன்ஸ் அது எடுக்கணுங்களா சார்?
ஆமா கிளாஸ் நடத்தினேம்மா. கீமோ செலக்டிவிட்டி நடத்தினேன். ஸ்டீரியோ செலக்டிவ் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் எல்லாம் ஆல்ரெடி பழைய சிலபஸ்லயே அது இருக்கு. ஓகேங்க சார். ரீஜியோ ரியாக்ஷன் சார். ரீஜியோன்றது புதுசா தனியா இல்லம்மா. ரீஜியோன்றது நம்ம ஏற்கனவே ஹைட்ரோபோரேஷன், மார்கோனிக் ஆஃப் அடிஷன் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ரீஜன் ஆஃப் அட்டாக் இது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கிடையாது. ஒரு மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் இது எல்லாமே ரீஜன் தான். ஒரு காம்பவுண்ட்ல வந்து ஸ்டீரியோ ஐசோமர் கிடைச்சா அது ஸ்டீரியோ செலக்டிவ் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மார்கோனிக் ஆஃப் அடிஷன்னா மேஜர் மைனர், ஹைட்ரோபோரேஷன்னா மேஜர் மைனர், ஹைட்ரேஷன் மேஜர் மைனர், அது எல்லாமே ரீஜியோ ஐசோமர். ஓகேங்க சார். First and second slide, sir. இன்னும் புரியல பேசுறது கேட்கலமா. First and second slide கொஞ்சம் காமிங்க சார். சரி சார். ஓல்டு கிளாஸ்ல வந்து எனக்கு அது மெசேஜ் பண்ணிருந்தேன் சார். சாரி சார், கொஞ்சம் டைம் அப்ரூவல் கொடுங்க சார். அதுக்கு நோட்ஸ் எல்லாரும் ஒரே டைம்ல பேசுறாங்க. ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. ஹலோ சொல்லுமா சார். ஓல்டு ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து பார்க்க முடியல சார். கொஞ்சம் அப்ரூவல் கொடுங்க சார். ஜானி கோட் நம்பர் 632 பாருங்க சார். தேங்க்யூ சார். சார் இந்த யூனிட் சொல்லுங்க சார். இந்த யூனிட்டுக்கு டெஸ்ட் இருக்குதுங்களா சார்? இந்த யூனிட் முடிச்ச பிறகு இருக்குமா டெஸ்ட் இருக்கும். இப்ப இல்ல, என்னென்ன முடிக்கிறது இருக்கு இல்லையா, அது முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு டேட் சொல்றேன். படிச்சுட்டு இருங்க. எப்போ ஒரு 10 days ஆயிடும். டெஸ்ட்டுக்கு 10 days ஆயிடும். தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா. சார் நாரிஸ் டைப்ல நம்ம ஸ்டேட் ஷிஃப்ட் ரூல் பிரகாரம் ஒரு மேஜர் ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லியிருந்தேன் சார். எஸ் சார் அதுல காமால வந்து காமா 1 காமா 2 எடுத்துட்டேங்க சார். ஆனா காமா 2 ரேடிக்கல் தான் சார் ஸ்டேபிளா இருக்கும். ஏங்க சார் அது வர வாய்ப்பு இல்லைங்களா சார்? காமா 1 காமா 2 காமா 2 தான் நம்ம மேஜர் எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே பை. சார் எஸ்கியூஸ் மீ சார். எஸ் டெல் மீ சார். சைக்காலஜி சார் வந்து அந்த யூனிட் வந்து ஸ்டார்டிங்ல டெஸ்ட் வச்சாரு. அதே தான் சார். அதுக்கப்புறமா ஒண்ணுமே பண்ணல சார். அவரு வந்து அட்லீஸ்ட் கொஸ்டின் வச்சு ஆன்சர் கீ மட்டுமாச்சும் அனுப்ப சொல்லுங்க சார் எங்களுக்கு. முத்துக்குமார் சாருங்களா? ஆமாங்க சார். ஓகே. இப்ப போர்ஷன் முடிச்சிட்டாருங்களா சார்? அவர் போர்ஷன் எப்பயோ முடிச்சிட்டாரு சார். ஆனா டெஸ்ட் வந்து அவரு வைக்கவே இல்லை சார். டெஸ்ட் அவர் வைக்க மாட்டாருன்னு சார் நான் எங்களுக்கு என்னமோ தோணுது. நான் யாருமே குரூப் உங்ககிட்ட யாரும் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் சார். யாரும் சொல்லல சார். நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சாருங்க சார். அப்படியே அதை மறந்துட்டாரு சார் அவரு. ஓஹோ, எத்தனை டெஸ்ட் வச்சிருக்காரு? டெஸ்டே வைக்கலைங்க சார். அந்த 5th யூனிட் வந்து கொஸ்டின் அனுப்பி டிஸ்கஷன் பண்ணாரு சார். அப்படியே வெயிட்டிங்ல இருக்கு சார். அவரு இன்னும் ஒரு 3 யூனிட் கூட அவர் கம்ப்ளீட் பண்ணல சார் எங்களுக்கு. டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணல. கொஸ்டின் அனுப்பிடுவாரு சார். அனுப்பிட்டு அப்புறமா ஆன்சர் கீ அனுப்புவாரு சார். அது வந்து டிஸ்கஷன் பண்றாரு சார். அது மட்டும் தான் சார். ஓகே. டெஸ்ட் வைக்கலன்ற அப்படிதானே நீங்க சொல்றது? டெஸ்ட் வைக்கலன்றீங்க? ஆமாங்க சார். இப்போ நீங்க வந்து எப்படி சார் நாங்க எடுக்கிற மார்க் வந்து நீங்க வந்து PDF போறீங்க அந்த மாதிரியும் அவர் கன்சிடர் பண்ண மாட்டேன்றாரு சார்.
சரிம்மா ரொம்ப நான் பயமா ஓ, இருக்கு சார் சைக்காலஜி. இல்ல இல்ல நீங்க சொல்றது டெஸ்ட்டும் வைக்கிறது இல்ல, டெஸ்ட் எவாலுவேஷன் தெரியுது இல்லன்றீங்களா? ஆமாங்க சார், டெஸ்ட் எவாலுவேஷனே தெரியலைங்க சார். எங்களுக்கு வந்து அவர் டெஸ்ட் வைக்கலாம் கூட விட்டுடுங்க சார், அவர் எங்களுக்கு கொஸ்டினையும் ஆன்சர் கீயை மட்டும் எல்லா யூனிட்டுக்கும் ஓவரால் அனுப்புனா கூட நாங்க டைம் ஃப்ரீயா இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுவோம் சார் நாங்க. ஓகே, அதாவது போர்ஷன் முடிச்சுக்காரு, மத்தபடி இன்னும் டெஸ்ட் பக்கம் வரல அப்படிதானே? எந்த வகையிலும் டெஸ்ட் வைக்கல. ஆமாங்க சார் டெஸ்ட்டுக்கு வரல சார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு எந்த ஒரு கொஸ்டினுமே எங்களுக்கு கொடுக்கல சார், ரொம்ப கொஞ்சமா தான் சார் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. சரிம்மா நான் அவர்கிட்ட தமிழுக்கு வந்து ரெஃபர் பண்ணீங்க இல்லையா, அவரு வந்து டெஸ்ட் போட்டுட்டே இருக்காரு சார் தமிழ் சார் வந்து. ஆனா சைக்காலஜி தான் சார் அப்படியே வெயிட்டிங்ல நிக்குது எங்களுக்கு. ஓஹோ சரிங்கம்மா, என்ன நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, கன்வே பண்றேன். கேளுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேம்மா, குட் நைட் டு ஆல். எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. பாய். Thank you, sir. Thank you.